மாமா, நாளைக்கு நீ கோவிலுக்கு வரும்போது உன்கிட்ட நான் இதை கொடுக்க போறேன். இத பார்த்ததுமே என் மனசுல நீதான் இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சிரும். என்ன மாதிரியே நீயும் என்ன விரும்புறியான்னு உன்கிட்ட நான் கேட்க போறேன். எனக்கு தெரியும், நிச்சயமா உன் மனசுலயும் நான் தான் இருக்கேன்னு நீ சொல்லுவ. அப்படி நீ சொன்னதுக்கு அப்புறம் நேரா சுந்தர மாமா கிட்ட போய் நம்ம மனசுல இருக்கிறத சொல்லி நானே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். முருகா, டேய் முருகா, டேய் முருகா, டேய் முருகா, எந்தரா? டேய் 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 டேய், இரா 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 இரு. டேய், நான் தான்டா கரிகாலன். நல்லா பாரு, நான் தான். என்னண்ணா இந்த நேரத்துல வந்து நின்னுட்டு இருக்க? என்ன விஷயம்ண்ணா? ஏண்டா பொறுப்பா நேரத்துக்கு எந்திரிச்சு கடை திறக்காம இப்படி தூங்கிட்டு இருக்க? இடிஞ்சது அப்புறம் வாடா. டேய் 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 டேய், வாடான்னு சொன்னா திரும்ப போத்திட்டு படுக்கிற. உனக்கு என்னதானா பிரச்சனை? தூங்குற நேரத்துல வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க. டேய் முருகா, என் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியாது. வெட்ட சொல்லி உத்தரவு போட்டுட்டா. வெட்டாம அவன் முன்னாடி போய் நிக்க முடியாது முருகா. நீ உடனே வா. ஏன்னா இப்படி இம்சை பண்ணிட்டு இருக்க? டேய் ரொம்ப சலிச்சுக்காது முருகா, நீ எந்திரிச்சு வா. அண்ணா இந்த நேரத்துல போய் கடையை திறந்தா ஊரே என்ன பைத்தியக்காரன் சொல்லுவாங்கண்ணே. டேய் 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 டேய், அண்ணனுக்காக இன்னைக்கு ஒரு நாள் வாடா. ஊர்க்காரங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். ஏன்னா இப்படி அடம்பிடிக்கிற? டேய், யாழ் என்ன முடியெல்லாம் வெட்டி தாடியெல்லாம் குறைச்சு சும்மா அப்படியே ஜம்முன்னு வந்து நிக்க சொல்லியிருக்காடா. யாருண்ணே? வானதி அண்ணியா? அவங்க வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா? எப்போ சொன்னாங்க? டேய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்டா கனவுல வந்து சொல்லிட்டு போனா. கனவுலியா? இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? டேய் முருகா, நியாயத்தெல்லாம் பார்த்தா யாளுக்கு பதில் சொல்ல முடியாத முருகா. நீ முதல்ல சீக்கிரம் வா. இப்பெல்லாம் வர முடியாதுண்ணா, நான் தூங்கணுண்ணா. ஆஹா, நீ இப்படி எல்லாம் கூப்பிட்டா வரமாட்ட. உன்னை தூக்கிட வேண்டியதான். வேற வழியே இல்ல. கேட்காம வாய் பேசிக்கிட்டு. அண்ணா பயங்கரமா குளிருதுண்ணா, உடம்பெல்லாம் நடுங்குது. இந்த குளிர்ல கூட்டிட்டு வந்து எதுக்குன்னா இப்படி கொடுமைப்படுத்துற? டேய் எனக்கும் தான் குளிருது. நான் ஏதாவது சொல்றேனா? காதலுக்காக இப்படி சில விஷயங்களை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். உன் காதலுக்காக நான் என்ன கஷ்டப்படணும்? டாய் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அண்ணனுக்காக இந்த மாதிரி தியாகத்தெல்லாம் நீ பண்ணிதான் ஆகணும். அது சரி. அப்புறம் நீ அண்ணனுக்கு முடி வெட்டுறத பார்த்து உன் அண்ணி அப்படியே அசந்து போய் நிக்கணும். அந்த மாதிரி வெட்டி விடணும். சரிண்ணே. அதுல ஏதாவது சொதப்பலாயி உன் அன்னைக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் உன்னை நான் என் கண்ணிலேயே பார்க்க கூடாது. ஊரை விட்டு எங்கேயாவது ஓடிரு. அதுதான் உனக்கு நல்லது. என்னண்ணா இப்படி பயமுறுத்துற? பயமுறுத்தலாம் இல்லடா, உண்மையதான் சொல்றேன். ஏதாவது தப்பாச்சுன்னு வை, நீயும் உன் கடை எதுவுமே இருக்காது. பாத்துக்க. அண்ணே அன்னைக்கு பிடிச்ச மாதிரி வெட்டி விடுன்னு சொன்னா எப்படின்னா வெட்டுறது? ஒண்ணுமே புரியலையே என்ன? பிள்ளைங்களுக்கு எல்லாம் முடி வெட்டி விடுறியா என்ன? அண்ணே அந்த அக்கா பால் வாங்க வந்திருக்குண்ணே. என் கடைக்கு பக்கத்துலயே எங்க அம்மா பால் கடை போட்டிருக்குல்ல. அப்படியா? ஐயோ, அந்த வாயாடி வேற என்ன பார்த்தாலே வம்பு கிழப்பாளே. சரி வா சமாளிப்போம். இவன் அவன் கூட வரான். முருகா, உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? உங்க அம்மா எங்கடா? அம்மா இதுக்கப்புறம் தாக்கா வருவாங்க. சரி, அம்மாவோட கடையை திறந்து எனக்கு பால் எடுத்து கொடு. சரிக்கா. டாய் என்ன சரின்னுட்டு போற? உன்னை எழுப்பி இங்க கூட்டிட்டு வந்தது நானு. என் வேலையை பாக்குறத விட்டுட்டு நீ பாட்டுக்கு அந்த கடையை திறந்து விட போவியா? ஒழுங்கா என் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கடையை திறந்து பால் எடுத்து கொடு. அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது. முதல்ல எனக்கு பால் எடுத்து கொடு. சரிக்கா. டாய் எனக்கு முதல்ல முடி வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீ என்ன வேணா பண்ணு.
முடி வெட்டுற வரைக்கும் நான் எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும்? அதெல்லாம் முடியாது. டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நீ இப்ப முடி வெட்டி தான் ஆகணும். ஐயோ, ஏன் இப்படி சண்டை கடை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கீங்க? 2 பேரும் பேசாம அமைதியா இருங்க. அக்கா, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கடையை திறந்து பால் எடுத்து தருவேன். என்ன உதவி? அது வானதி அன்னைக்கு பிடிச்ச மாதிரி முடி வெட்டணுமா? டேய் அதே ஏன்டா இவகிட்ட சொல்லிட்டு இருக்க? அட சும்மா இருங்கண்ணே. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தானே தெரியும். நீங்க வேற முடி வெட்டினது திருப்தி இல்லைன்னு வச்சுக்க, கடையை காலி பண்ணிடுவேன்னு வேற சொல்லிட்ட. அதனால அக்கா கிட்ட தான் உதவி கேட்கணும். அக்கா, நீ கொஞ்சம் உதவி பண்ணா வானதி அன்னைக்கு பிடிக்கிற மாதிரி அண்ணனுக்கு முடி வெட்டிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பால் எடுத்து கொடுத்துறேன். டேய், எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு. அதெல்லாம் என்னால இவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அக்கா, இத இவருக்காக நீங்க பண்றதா நினைக்காதீங்க. உங்க தங்கச்சிக்காக நீங்க பண்றதா நினைங்க. உங்க தங்கச்சிக்கு என்ன பிடிக்கும், எப்படி இருந்தா பிடிக்கும் உங்களுக்கு தானே தெரியும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அண்ணன் இருந்தா உங்க தங்கச்சி சந்தோஷப்படுவாங்கல்ல. அதனாலதான் உங்க தங்கச்சியோட சந்தோஷத்துக்காக இதை பண்ணுங்கன்னு சொல்றேன். பண்ணி தொலைக்கிறேன். ஆனா இது நீ சொன்ன மாதிரி என் தங்கச்சி வானதியோட சந்தோஷத்துக்காக தான் நான் பண்றேன். இவனுக்காகலாம் ஒன்னும் இல்ல. டேய் இவ்வளவு சலிச்சுக்கிட்டலாம் இவன் ஒன்றும் பண்ண வேணாம். இவ்வளவு கிளம்ப சொல்லு. அண்ணே, அக்காவை சரின்னு சொல்லிடுச்சு. நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா? அன்னிக்கு பிடிக்கிற மாதிரி உன்னை இப்போ மாத்தணும்னா அக்கா மனசு வச்சாதான் முடியும். அதனால நீ கொஞ்சம் சும்மா இரு. என்னடா அண்ணனே மிரட்டுற? அதெல்லாம் இல்ல, உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். சரி. டேய் நீ போய் கடை தோற. தங்கச்சியோட பொண்ணு மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணை கட்டி வச்சாலும் உன் பிள்ளையோட உயிருக்கு ஆபத்து தான். அருளோட கல்யாண வேலை நடந்தா அவன் உயிருக்கு எப்ப வேணா ஆபத்து வரும்னு அந்த பெரியவர் சொல்றாரு. அவன் உயிரை காப்பாத்த போற அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டதுக்கு அருளுக்கு ஆபத்து வரும்போது தான் அந்த பொண்ணு வரும்னு சொன்னார். என் புள்ள உயிரை பணைய வச்சு அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிற அளவுக்கெல்லாம் என்னால போக முடியாது. அதுக்கு வேற ஒண்ணு பண்ணணும். அருளை காப்பாத்தணும்னா உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அதுதான் இதுக்கு ஒரே வழி. இதை பத்தி காலையில அண்ணங்கிட்ட பேசணும். என்னங்க, நைட்டு ஃபுல்லா தூங்கலையா? என்னங்க, நானும் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நேத்துல இருந்து உங்க நடவடிக்கை ஒரு மாதிரியா தான் இருக்கு. எனக்கு என்னமோ சரியா படல. உங்க மனசுல எதையோ ஒண்ணு வச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. அதை என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன ஏதுன்னு சொன்னாதானே தெரியும். நான் யாரு? உங்க பொண்டாட்டி தானே. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை என்கிட்ட சொன்னா என்ன? நேத்து நடந்த விஷயத்த சொன்னா இதையே உனக்கு சாதகமாக்கி நீ நினைக்கிறத சாதிக்க பாப்ப. அதனாலதான் நான் இதை பத்தி உங்ககிட்ட சொல்லாம அமைதியா இருக்கேன். ஏங்க, நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கன்னு சொன்னா சொல்லாம யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்க. ஏய், நீ நினைக்கிற மாதிரி பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லை. தேவையில்லாம கண்டதையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. பிரச்சனை இல்லைன்னு உங்க வாய் தான் சொல்லுது. ஆனா உங்க முகத்தை பார்த்தா நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்க மாதிரி தான் தெரியுது. என்னன்னு சொல்லி தொலைங்களேன். எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் சொல்லுன்னா என்னத்தை சொல்ல சொல்ற? இப்ப நீங்க சொல்லாம நாளைக்கு அது ஏதாவது பெரிய பிரச்சனையாச்சு
அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மனசுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு கட்டின பொண்டாட்டிக்கிட்டே அதை மறைக்கிறீங்கல்ல. உங்கள மாதிரி ஒரு மனுஷனை கட்டினதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஏய், காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் எதுவும் சொல்ல மாட்டீங்க, அருணும் எதுவும் சொல்ல மாட்டான். எதுவுமே எனக்கு தெரியாம எதுலயுமே கலந்துக்காம இந்த வீட்ல ஜட மாதிரி நான் எதுக்கு இருக்கணும்? ஏங்க, நான் இங்க ஒருத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போறீங்க. ஏய், அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? ஏங்க, கடைசி வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லவே மாட்டேங்கிறாரே. என்னவா இருக்கும்? அண்ணே, எந்த விசேஷத்துக்கும் இவ்வளவு சீக்கிரம் கடையை திறந்ததே இல்லைண்ணா. விடிஞ்சு விடியாம என் கடையை திறக்க வச்சிட்டியண்ணே. போ போ, வேலையை பாரு. சரி சொல்லுக்கா, எப்படி அண்ணனுக்கு முடிவு வெட்டணும்? உன் அண்ணனை முதல்ல சேர்ல உட்கார சொல்லு. அண்ணே உட்காருங்கண்ணா. இந்த முகரையெல்லாம் தேத்தி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். ஏய், என்ன? ஹலோ, இந்த அதட்டுறது உருட்டுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அப்புறம் நான் பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன், பாத்துக்கோ. அக்கா அக்கா, நீ இருக்கா? அண்ணே, நமக்கு தான் இப்ப காரியம் ஆகணும். வாணிஜ அன்னைக்கு ஒண்ணு குடிக்கணும்னா கொஞ்சம் அமைதியா இருண்ணே. ஆ, சரி அக்கா அக்கா, போச்சுக்காதக்கா, நீ சொல்லுக்கா. சொல்லுக்கானா? என்ன சொல்ற? கேட்லாக் கொடு, அத பார்த்து சொல்றேன். அப்படின்னா? டேய், அப்படியானு கேக்குற? இந்த விதவிதமா ஹேர் ஸ்டைல்லாம் வச்சு போட்டோஸ் எல்லாம் இருக்கும்ல, அத கொடு. அதெல்லாம் நம்ம கிட்ட கிடையாதுக்கா. ஏதோ 2-3 போட்டோ வச்சிருந்தேன், அதுவும் கிழிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி நான் என்ன மாதிரி வெட்டணும்னு சொல்றது? அக்கா, உன் போன்ல தான் இருக்குல்ல, அதை பார்த்து சொல்லுக்கா. ஓ, நெட்ல பார்த்து சொல்ல சொல்றியா? அதுவும் நல்ல ஐடியா தான். இது நல்லா இல்ல. இதுவும் உனக்கு வேலைக்காகாது. இதுவும் சரியா இருக்காது. இது ஓகே, ஆனாலும் வேண்டாம். இவனுக்கு ஏத்த மாதிரி இதுல எந்த போட்டோவும் இல்லையே. என்னக்கா இப்படி சொல்ற? இப்ப என்ன பண்றது? இந்த மூஞ்சிக்கெல்லாம் எதுக்கு நெட்ல தேடணும்? நானே யோசிச்சு சொல்றேன், நீ வெட்டு. சரிக்கா, நீ சொல்லு. ரொம்ப ஓவரா போறாடா. நந்தினிக்கு இந்நேரம் கோவம் குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப கால் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை அவ இப்ப தூங்கிட்டு இருப்பாளோ? இல்ல இல்ல, அவ தான் எப்பவும் சீக்கிரம் எந்திரிச்சிருவாளே. அதனால கால் பண்ணி பார்ப்போம். என்னடா இவன்? அக்கா, எம்பிட்டு நேரம் தான் யோசிப்ப? சொல்லுக்கா, வேலையை ஆரம்பிக்கணும்ல. இங்க இரு. முன்னந்தல முடி காத்தடிச்சா அப்படியே அலை மாதிரி பறக்கணும். அதிகமா வெட்டிட்டா அந்த மாதிரி பறக்காது. அதனால நீ அதிகமாவும் வெட்டக்கூடாது, கொஞ்சமாவும் வெட்டக்கூடாது. வெட்டின மாதிரியும் இருக்கணும், ஆனா வெட்டாத மாதிரியும் இருக்கணும். முடி வெட்டின மாதிரியும் இருக்கணும், வெட்டாத மாதிரியும் இருக்கணுமா? ஐயோ, ரொம்ப குழப்பறியாக்கா. டேய், சொல்ற மாதிரி வெட்டுடா. வெட்டுற இன்னைக்கு எனக்கு நேரம் சரியில்லை போல இருக்கு. அதான் 2 பேருக்கிட்டையும் சிக்கிக்கிட்டேன். என்ன பாடுபட போறேன்னு தெரியல. என்ன அட்டன் பண்ண மாட்டேங்கிறா?
அந்த சைடு கொஞ்சமா கொஞ்சமா. நீ சொன்ன மாதிரி வெட்டிட்டேன். எப்படிக்கா இருக்கு? பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே கரெக்டா விட்டிருக்க. ஆ. அக்கா கிருதாவை என்ன பண்றது? கிருதாவ தாடியோட ஒன்னா சேராம ம். ரெண்டு பக்கமும் ஆ? அழகான தூண் வச்ச மாதிரி தனியா தெரியணும். வச்சிருவோம். ஏய் அந்த மாதிரிலாம் வைக்க வேணாம், ரெண்டும் சேர்ந்தே இருக்கட்டும். அக்கா இப்ப என்ன பண்றது? சரி, லைட்டா ட்ரிம் பண்ணிடு. சரிக்கா. கொஞ்சம். என்ன கட் பண்றா? அப்ப இன்னும் நம்ம மேல கோவமா தான் இருக்கா போல இருக்கு. அக்கா போதுமா பாருங்க. தாடி குறையவே இல்லையே, அப்படியே இருக்கு. ஆ? இன்னும் குறைக்கணுமா? ஆமா, ம்? தாடிக்குள்ள இப்ப மூஞ்சி இருக்குல்ல, தாடிய கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு உள்ள இருக்கிற மூஞ்சிய வெளியே கொண்டு வா. எடுத்துருவோம். அப்ப மீச? மீசையும் தாடியும் ஒண்ணு சேர்ந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் தனித்தனியா தெரியணும். அது எப்படிக்கா? மூஞ்சிக்கு ரெண்டு பக்கமும் அருவி கொட்டுற மாதிரி மீசை வைக்கணும். எது கடா மீசையா? ஆமா, வச்சிருவோம். சூப்பரா விட்டு இருக்க. அக்கா நீ ஏதோ சொல்ல சொல்ல நான் செஞ்சேன், கடைசியில பார்த்தா அண்ணனை வேற மாதிரி மாத்திட்டியாக்கா. கலகிட்டக்கா. ஆமாண்டா, இப்பதான் மனுஷன் மாதிரியே இருக்கான். ஆ. ஏய் எவ்வளவு கஷ்டப்பட்டு யோசிச்சு உன்னை மாத்திருக்க, என்ன ஏய் ஓய்ங்கிறா? ஆ. நீ இப்ப எப்படி இருக்கேன்னு கண்ணாடியில பாரு. ஆ, ஆமாக்கா. என்னடா புதுசா கதவெல்லாம் தட்டிட்டு இருக்க? வா உள்ள வா. அண்ணா ஒரு விஷயம். சொல்லு, என்ன விஷயம்? அண்ணா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அண்ணா. சரி உள்ள வா. பெரியம்மா, நம்ம வீட்டுக்கு யாரோ புதுசா வந்திருக்காங்க. யாருன்னு தெரியல, கொஞ்சம் இங்க வந்து யாருன்னு பாருங்களேன். யாரு? அவங்கள உள்ள கூப்பிட வேண்டியது தானே, நீ வாசல்லயே நிக்க வை. கரிகாலா, ஏய் உனக்கு என்ன யாருன்னே தெரியலையா? ஏதோ அங்கங்க சும்மா லைட்டா பிசரை கட் பண்ணிட்டு வந்தேன். ஆமா, அதுக்குள்ள யாரோ புதுசா வந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. ஐயோ சார், இப்ப கூட உங்களை யாருன்னு எனக்கு தெரியல சார். பெரியம்மா, இந்த சார் யாரு? ஏய் சும்மா ரெடி, அவனை கிண்டல் பண்றதே வேலை உனக்கு. டேய் கரிகாலா, என்னடா இது? என்னாலயே நம்ப முடியலையேடா. முடியெல்லாம் வெட்டி ஆளு ரொம்ப அம்சமா இருக்கியேடா. என் புள்ளைய இப்படி பார்க்க என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. பெரியம்மா, கரிகால அண்ணனா இது? ம். என்ன பெரியம்மா சொல்றீங்க? என்ன ஒரு மாற்றம், என்ன ஒரு மாற்றம். என் கண்ணை என்னாலயே நம்ப முடியலையே. என் அண்ணன் கரிகாலனா இது? ஏய் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? இல்லண்ணே, உண்மையாதான் சொல்றேன். ஆள் அடையாளமே தெரியாத மாதிரி மாறி இருக்கியே. நீ பேசுனாதான் நீனே தெரியுது. ஏய், சும்மா ரெடி. மாவளை உன்ன யார் அது? வீட்டுக்கு புதுசா யாரோ வந்திருக்கிற மாதிரி தெரியுது. பாத்தியா, மாமாவும் அதையே தான் சொல்றாரு. மாப்பிள, என்னப்பா ஆளே வேற மாதிரி மாதிரி இருக்க? மாப்பிளக்கல்ல வந்துருச்சு போல இருக்கு.
ஆட சும்மா இரு மாமா. பாட்டி என்னடி கரிகால அண்ணனை பாத்தியா எப்படி இருக்குன்னு? கரிகாலா ரொம்ப லட்சணமா இருக்கான் என் பேரன். வர வழியில எத்தனை பேர் கண்ணு பட்டுச்சோ தெரியலையே. தங்கம் இங்க பாரு, அத்தை முதல்ல என் பேரனுக்கு சுத்தி போடு. சரிங்க அத்தை. கரிகாலா உள்ள வாப்பா. ஏய் கரிகாலா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி ஒரு மாற்றம்? எல்லாம் ஒரு காரணமா தான் மாமா. சொன்னவங்க சொன்னா மாறிதானே ஆகணும். ஓ, அங்க இருந்து வந்த கட்டளையா? நாங்க சொன்னா நீங்க மாற மாட்டீங்க, ஆனா அவங்க சொன்னா உடனே கேட்டுருவீங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. அண்ணே, அண்ணி உன்னை இப்படி பார்த்தா அசந்து போறாங்க. சும்மா ரெடி. கரிகாலா நீ வாப்பா. வாண்ணே. குணா, என்னப்பா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன? ரொம்ப நேரமா எதுவுமே ஜாதகத்தை பத்தி சொன்னது, கோவில்ல தங்கச்சியோட சேலை எரிஞ்சதெல்லாம் என் மனச உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதான் அதை தெளிவுபடுத்திக்க நம்ம ஜோசியர்கிட்ட யோசனை கேட்க போயிருந்தேன். குணா, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். கோவிலில் நடந்ததெல்லாம் பெருசா எடுத்துக்காது. அங்க நடந்ததெல்லாம் தானா நடந்திருந்தா கூட அதை அவசரமா நினைக்கலாம். ஆனா அதெல்லாம் திட்டம் போட்டு பண்ணது. என்னென்ன சொல்றீங்க? ஆமா குணா, சாமிக்கு அங்க நடந்ததுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. அது எல்லாமே ஒரு ஆசாமி பண்ணுது.